உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன். என் உயிர் நாடி நீதானடி. நீ இல்லை என்றால் நான் என்னாகுவேன். என் சுவாசம் நீதானடி. உனக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன். என் உயிர் நாடி நீதானடி. நீ இல்லை என்றால் நான் என்னாகுவேன். என் சுவாசம் நீதானடி. வணக்கம் அம்மா. என்ன பேர் அம்மாட? சோதிமணி. சோதிமணி. இன்றைக்கு உங்களுக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 74. கொஞ்சம் சொல்ல தயக்கமா இருக்குது அம்மாவுக்கு. பார்க்கவே தெரியல 74 வயசு. சரி, சும்மா இருங்க, கையெல்லாம் நோவலா வச்சு கொண்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சொந்தக்காரங்க மாதிரி தான். சரி, ஓகே. இன்றைக்கு முதலாவதாக எங்களுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்க MK சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவென்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். அம்மாவை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்த சொல்லி இன்ப அதிர்ச்சியை கொடுக்க சொல்லி ஒருத்தங்க நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து எங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. முதல்ல எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாக்கு இனிய 74வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்ப அம்மா தான் கண்டுபிடிக்க போறீங்க இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க. நந்தினி. நந்தினியா? இல்லையே, அந்த பேர்ல இருந்து நந்தினி, கோமதி, அந்த பேர்ல இருந்து வேற இல்லையே. கோமதி என்று வந்ததோ? இல்லை இல்லை. சரி, முதலாவது கிஃப்டை தருவோம். உங்களோட இந்த 74வது பர்த்டே லட்சுமி ஹரமாக அமைய வேணும் என்று சொல்லி லட்சுமி சிலை ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அந்த சிலையை சும்மா அனுப்பவில்லை, உங்களுக்காக அந்த தட்டத்துல வச்சு வெத்தில பூவெல்லாம் அலங்கரிச்சு உங்களுக்காக 40,000 ரூபாய் காசு பெறுமதியோட அந்த லட்சுமியை உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. ரைட், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நன்றி. ரைட், முதலாவது கிஃப்டை இப்ப அம்மாக்கு தந்துட்டோம். ரைட், இப்ப அம்மா தான் எல்லா பிள்ளைகளோட பேரே சொல்லி இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் அனுப்பி இல்லையே. சரி, அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? 6 பேர். ஆனா ஒருத்தங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. யாராக இருக்கும்? எத்தனை பொம்பளை பிள்ளைகள்? 5 பொம்பளை பிள்ளைகள். சரி, இப்ப 5 பேருக்குள்ளே குழப்பம் பெறப்போது. நாங்க கேட்க போறோம், அம்மா சொல்ல போறாங்க. அனுப்பி இருப்பாங்கடா. நந்தினி அவங்க தான் அனுப்பி இருப்பாங்க. நந்தினிக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? அனுஷான்னு சொல்றது இல்லையே, அவங்க இல்ல. இல்லை. ராகினி. மூன்றாவது. எத்தனையாவது மகள்? அவ 6வது மகள். எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இல்லை. சரி, அம்மாக்கு 6 பிள்ளைகள், அதுல 5 பொம்பளை பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை. சரி, அதுல எத்தனை பேரை சொல்லி இருக்கிறீங்க? 6 பேர்ட்ட பேரும் சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க 6 பேரும், அதாவது உங்களோட பிள்ளைகள் அம்மாவை மாத்திட்டாங்க. வேற யாராவது? தரிசினி, நந்தினி, இந்த தரிசினி, சுவந்தினி, நந்தினி, அது உங்களோட பிள்ளைகள் மட்டும்தானே? ஓகே, அது உங்களோட பிள்ளைகள் மட்டும்தான் சொல்றீங்க. பிள்ளைகள் இல்லாம யாராவது வேற யாராவது அனுப்பி இருக்கலாம், உங்களோட சகோதரங்கள் இல்லாட்டி வேற உறவினர்கள். சரி, மருமக்களா இருக்கலாம், பேர பிள்ளைகள் இல்லையே. மருமக்கள் அனுப்பி இருக்கலாம், பேர பிள்ளைகள் அனுப்பி இருக்கலாம். சரி, அடுத்ததா உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அந்த கிஃப்ட் பேக்லயும் ஹாப்பி பர்த்டே டு யூ போட்டு ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அந்த பேக்கை நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம். ரைட், என்ன இருக்கு? இருந்து பாருங்க ஆறுதல. ஒரு அழகான பேட்டிக் சட்டையும் அதோட சேர்த்து உங்களுக்கு புரோட்டீன் எக்ஸ் மாவும் அதோட சஸ்டஜன் மாவும் உங்களோட ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அம்மாவோட ஆரோக்கியத்துல யார் கவனம் எடுப்பாங்க? நிறைய எல்லாரும் எல்லா பிள்ளைகளுமே உங்களோட ஆரோக்கியத்துல அக்கறை எடுப்பாங்க.
ஆனா சரி இப்படி வருவோம். நீங்க 6 பிள்ளைகள்ல ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் கதைச்சு போட்டு ஒரு ஆள் தான் இது சட்டையை போட்டால் அதோட இருந்தாலும் சரி இருங்க. அவங்க அனுப்பின சட்டையே அம்மா இதுலயே போட்டு கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அழகா இருக்கு தானே? ஓகே ரைட். அடுத்ததா வந்து உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே என்று போட்டு 6 ரோஸ் போட்டு அனுப்பி இருக்கிறாங்க அந்த கேக்ல. சோ 6 பிள்ளைங்களும் அனுப்பி இருப்பாங்களா? இருக்குமா? இல்லை இல்லை. ஆனா 6 பிள்ளைகள்ல ஒருத்தங்க தான் செஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு அழகா 6 ரோசா பூ போட்டு ஒரு அழகான கேக் கொண்டு உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. ரைட். இப்ப 3வது கிஃப்டும் தந்தாச்சு. என்ன ஒரு கிஃப்ட் தான் இருக்குது. அதுக்கு முதல் வந்து நீங்க யாருன்னு சரியா கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்பதான் நாங்க தருவோம். அது நந்தினி தான். நந்தினி தான். நந்தினி எந்த நாள் சொன்னீங்க? லண்டன். சரி, நந்தினியோட சேர்த்து என்ன ஒரு தங்கலண்டா? கோமதி. ராமதி. ரெண்டு பிள்ளைகள். பொம்பளை பிள்ளை. ஒருத்தர் கேட்டா கோமதியா ராகினியா? கோமதி. கோமதி. உறுதியா சொல்றீங்க கோமதி என்று. ரைட். பொறுத்திருந்து பாப்போம். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மாண்டு போட்டிருக்கிறாங்க. தான் நினைத்தது கைகூடாவிட்டாலும் தன்னை சுற்றியுள்ள கைகளை கைவிடாமல் இருப்பாள். தனக்கென எதையும் அலங்கரித்துக் கொள்ளாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வாள். இஷ்டமோ கஷ்டமோ இல்லறத்தில் இன்பம் நிலைக்க இடைவிடாது பாடுபடுவாள். பாசத்தில் இந்த பிரபஞ்சத்தை கட்டி போடுவாள். நேசத்தால் நெஞ்சை நெகிழ வைப்பாள். மொத்தத்தில் நம் ஒவ்வொருவரது வாழ்க்கையையும் ஒளிர வைக்க வந்த தேவதை அவள். யோசனையே வேண்டாம், ஈசனுக்கு ஈடான மாபெரும் சக்தி அவள். அவள் தான் அம்மா என்று போட்டு உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு வாழ்த்து மடலை அனுப்பி இருக்கிறாங்க. 6 பிள்ளைகள்ல ஒருத்தங்க தான் இல்ல 2 பேர் சேர்ந்து செஞ்சுக்காங்க. ரெண்டு யாராக இருக்கும்? ஃபைனலா சொல்லுங்க பாப்போம். ராகினியும் கோமதியும் இல்லை. சரி, உங்களுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அம்மாக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அனுஷா. யாரு? நந்தினி. அவதான் அனுஷான்னு சொல்றீங்க. லண்டன்ல இருக்கிறாங்க. அதோட சேர்த்து கோமதி பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. உங்களை வாழ்த்தி உங்களோட அழகான குடும்ப படம் எல்லாம் போட்டு உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அம்மா. ரைட். இப்ப நாங்க வந்து உங்களுடைய அனுப்பின சார்பாக 2 மகள்மார் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை முதல்ல கட் பண்ணுவோம். ஊதினோருங்க. ரைட். இருந்து கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. ரைட். நீங்களே சாப்பிடுங்க. இல்ல நாங்க சாப்பிடுறோம், நீங்க சாப்பிடுங்க. அதான் நான் தீத்துறேன். ரைட். ரைட். இப்போ நாங்க வந்து இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட மகள் அனுஷா மற்றும் கோமதி. அனுஷா லண்டன், கோமதி பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாக வந்து அம்மாண்ட 74வது பர்த்டே வந்து சிறப்பிச்சிட்டோம் கேக் வெட்டி. ரைட். நீங்க சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க உங்களோட மகள்? இது மகள் மாதிரி. ஓகே. அதனாலதான் அவங்க சர்ப்ரைஸா அவங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றி மட்டும். ஓகே. மீண்டும் வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அனுஷா லண்டன் மற்றும் கோமதி பிரான்ஸ் உங்களோட மகள்மார் அவங்க சார்பாகவும் மீண்டும் அம்மாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.